27ஆம் தேதி இன்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக அந்த 6 விஷயங்கள், அந்த வேலைநிறுத்த அறிவிப்பில் கொடுக்கப்பட்ட 6 விஷயங்கள் மீது பேசப்பட்டுச்சு. அது குறிப்பாக அந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தை பொறுத்த மட்டும் 27/8, அதாவது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை துணைக்குழுவோடு பேசுவது அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த நிர்வாக இயக்குனர் அதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்கார், சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே அவங்கள்ட்ட கேட்டு செஞ்சுருக்காரு. துணைக்குழு வரும், அந்த அடிப்படையில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவதாக இந்த வாரிசு பணி நியமனத்தில் ஓட்டுநர் நடத்துனர் மட்டும் நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இதர விஷயங்கள் சொன்னோம். அதாவது குவாலிஃபிகேஷன் குறைஞ்சவங்க, அதாவது டிரைவர் கேண்டிடேட் இல்லாமல் அதை விட குறைஞ்சவங்க, அதே மாதிரி அதை விட கூடுதல் இதில் உள்ளவங்களுக்கு நான் ஐடி ஹெல்ப்பருங்கிற முறையில் அதை போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். குறிப்பாக கும்பகோணத்தில் ஏற்கனவே உத்தரவு போட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த கும்பகோண தொடர்களை எங்களை பார்க்க சொல்லுங்கள், அந்த உத்தரவு இருந்துச்சுன்னா அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் போட்டுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. மூணாவது, அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவது சம்மந்தமாக அவங்க அந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, வச்சுருக்காங்க. போது படிப்படியாக நாங்கள் நியமனம் செய்வதற்கான ஏற்பாடு நடந்திருக்கு, அரசோட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் உறுதியான பதில் எதுவும் வரல. இந்த காலி பணியிடங்கள் நிரப்பாதனால் ஏற்படக்கூடிய தொழிலாளிக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லா விஷயங்களையும் நாம் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். காலி பணியிடங்கள் நிரப்பாததுனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, அதாவது நம்ம தொழிலாளிக்கு வேலைப்பாடு அதிகமாகுது, வார விடுப்பில் வேலை செய்ய வேண்டியிருக்கு, டியூட்டி இறங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு, கூடுதல் பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். மன உளைச்சலில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாதிரி ஓய்வு கால பணப்பலன்களை பொறுத்த மட்டும் மே மாதம் 24 மே முடிய அதற்கான அந்த நிதி துறையிலிருந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 2003க்கு பின்னால் ஓய்வு, அதாவது பணியில் சேர்ந்த அந்த தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் அவங்க இறந்து போன அந்த மாதிரி ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 38.7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி என்பது அது சாங்ஷன் ஆகிடுச்சு, அதனால் அது கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அது இறந்து போன தொழிலாளிக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, அதை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் இந்த சிபிஎஸ் ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி அந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். அந்த பொதுவான விஷயங்கள் தான் அதில் பேசி இது பண்ணது. இந்த முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ இந்த துணைக்குழுவோடு பேசும்போது என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டமைப்பு மீண்டும் கூடி அதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இந்த ஒப்பந்த முறையை அதாவது ஒப்பந்த முறையை இந்த அரசுடைய நடவடிக்கையை நிறுத்துவது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கூட்டமைப்பு சார்பாக உட்காந்து பேசணும். இப்போ நாம் சிஐடியு, எம்எல்எஃப், டிடிஎஸ்எஃப் 4 அமைப்புகள் உட்கார்ந்து நம்ம பேசணும். இப்போ பேசும்போது ஒரு 6ஆம் தேதி ஒரு கருத்தரங்கு நடத்துவது, அதே மாதிரி அடுத்த மாதம் 20ஆம் தேதி அதற்கான ஒரு இயக்கத்துக்கு திட்டமிடுவது, இந்த 20ஆம் தேதி நடத்தக்கூடிய இயக்கத்தில் அந்த நம்ம கோரிக்கைகளை வச்சு நேரடியாக அமைச்சருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்ம தோழர்கள் நம்ம கூடி பேசுகிறது முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கூட்டாக இந்த 6 அம்ச கோரிக்கை, அதுபோக இதர கோரிக்கைகளையும் ஒன்றா இணைச்சி நம்ம கொடுக்கலாம். இதுக்கு முன்பாக இந்த 20ஆம் தேதி இயக்கத்துக்கு முன்பாக மண்டல அளவில் அங்கங்கே சங்கங்களை இணைத்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளுக்கு நம்ம போகிறோம். இந்த கூட்டமைப்பு சார்பாக நம்ம அந்த மாதிரி இயக்கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்யணும். இது இன்றைக்கி ஏற்பட்ட முடிவுகள். பொதுவாக இன்றைக்கி பல அதிருப்திகளை எல்லா தொழிற்சங்கங்களுமே இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பேச்சுவார்த்தையினுடைய இதே உறுதியாக இன்றைக்கி கடுமையான நெருக்கடி தொழிலாளர் துறையிலிருந்து கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி பேச்சுவார்த்தையினுடைய இதே நடந்திருக்கு. கடுமையான நெருக்கடி கமிஷனர் முதற்கொண்டு நேரடியாக தலையிட்டு இதனால் அடிப்படையில் தான் இன்றைக்கி நிர்வாக இயக்குநர்கள்லாம் பேசியிருக்காங்க. இந்த அடிப்படையில் இன்றைக்கி நடந்திருக்கு. பார்ப்போம். அடுத்த கட்ட இயக்கங்களுக்கு நம்ம திட்டமிடுவோம். அடுத்த கட்ட இயக்கங்களுக்கு நம்ம